வேளச்சேரி சிதம்பரம் பெரியசாமிகள். கல்லூரி மாணவருக்கு பேரொளியாய் காட்சி கொடுத்த மகான். பையனுக்கு பசை விட்டு இறங்கினாக்கல 2 கண்ணும் தெரியலை. கட்டியை கரைய வைத்தார் என சாட்சி சொன்ன இளம்பெண். வந்தியுமே ஐயாவை பார்த்துட்டு எனக்கு அழகுதான் வந்துருச்சு. ரொம்ப திருநீற்றை தங்கமாக மாற்றிய சிதம்பரம் பெரியசாமிகள். நல்லா உழைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தங்கம் வந்தது. பேசணும்னு வந்தால் கூட உங்களால் எதுவும் பேச முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த அருட்பிரசாதம் நம்முடைய உடற்பிணிகளை போக்கும், நம்முடைய வினைகளை போக்கும். Presenting sponsor Tamil Matrimony and Lalita Jewelry. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. வேளச்சேரி இன்று சென்னையின் ஒரு பரபரப்பான பகுதிகளில் இதுவும் ஒன்று. ஆனா இந்த ஊருக்கு சுமார் 1000 ஆண்டு பழமை இருப்பது நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ சென்னையோட தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பிறகு உருவான ஒரு ஊர் மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அப்படி இல்லை. சோழர்கள் காலத்தில் வயல்கள் சூழ வேளீர்ச்சேரி என்ற சிறிய கிராமமாக இருந்த ஊர்தான் இந்த வேளச்சேரி. வேத கல்வியை கற்றுத்தரும் வேதசிரேணி அப்படின்னும் வேளச்சேரி அழைக்கப்பட்டிருக்கு. தண்டீஸ்வரர் கோயில், யோக நரசிம்மர் கோயில் போன்ற பழமையான கோயில்களே அதற்கு சாட்சியாக இருக்கின்றன. அதே சமயம் தண்டீஸ்வரர் கோயில் இப்போதைய அடையாளத்துடன் நாம் பார்ப்பதற்கு காரணம் ஒரு மகான் மட்டுமே. அவர் அதை செய்திருக்காவிட்டால் தண்டீஸ்வரர் ஆலயம் மண்ணோடு மண்ணாக்கி புதைப்பொருள் அடையாளமாக மாறியிருக்கும். ஆம், அந்த மகான் செய்த அற்புதங்களை பற்றி தான் இந்த வீடியோல நாம விரிவா பார்க்க போறோம். வேளச்சேரி சிதம்பரம் பெரியசாமிகள் ஜீவ ஆலயம் அந்த பகுதிக்கு இன்னொரு அடையாளமாக இன்னைக்கு மாறியிருக்கு. சென்னையில இருக்கும் மிக பழமையான ஜீவ சமாதிகளில் இதுவும் ஒன்று. சாலி கிராமத்தை சேர்ந்த தனலட்சுமி என்பவரை நாம அங்க சந்திச்சோம். தனலட்சுமியின் மகனுக்கு சிதம்பரம் பெரியசாமிகள் பேரொளி போன்று காட்சி கொடுத்ததாக சொல்கிறார் அவர். பஸ்ஸில் போய்க்கிறக்கையில் பூந்தமல்லி பஸ்ஸில் போய்க்கிற ஒரு பயங்கரமான ஒளி ஒன்று வந்திருக்கு. அதை உருச்சோனையாக பார்த்தோன்னே பையனுக்கு பஸ்ஸை விட்டு இறங்கினாக்கல 2 கண்ணும் தெரியலையா. 2 கண்ணும் தெரியாமல் இருந்தோடனே கண்ணை இருட்டினோடனே எங்கள் அக்கா பையன் தான் கூட்டிகிட்டு போனாப்புல. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பையனுக்கு 2 கண்ணும் தெரியலை. நான் என்னமோ ஏதோ பையன் தலையத்தேன். உடனே எங்கள் தம்பி சிங்கப்பூரில் தம்பிக்கு ஃபோன் அடித்தேன். எங்கள் தம்பி சொன்னாப்புல, பயப்படாதீங்க, அவர் சித்தர் காட்சி அளிச்சிருப்பாரு. ஒளிர்வோம் தவிர அந்த ஒளியை நம்ம உரிச்சோனையாக பார்த்தா அந்த கண்ணுடைய இது கூசம் நான் சரியாக போயிடும். அவனுக்கு ஏதோ ரொம்ப கெட்டது நடக்க வேண்டியது இருந்திருக்கு. அவர் காட்சி அளிச்சிருக்கிறாரு, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாப்புல. அது மாதிரி ஒரு 1/2 ஹவரில் ஒரு கண்ணு நல்லா ஓரளவுக்கு வந்துருச்சான். இன்னொரு கண்ணு 11 மணி ஆனதுக்கப்புறம் 2 கண்ணும் பவராக தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு தோளாக பார்த்துருக்குறேன், என்ன ஒளி வருதுன்ட்டு இங்கிட்டு திரும்பி இருக்கிறேன். அந்த அவங்க தோளில் தெரியுது அந்த கண்ணாடி, சின்ன கண்ணாடி, நம்ம பைக்கு கண்ணாடி மாதிரி ரவுண்டாக. அடுத்து பார்த்தா அடுத்த ஒரு கண்ணாடி, அடுத்த ஒருத்தவங்களும் சுற்றி வந்துருக்கு பிள்ளைய. சுற்றி அந்த கண்ணாடிக்குள்ள பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஃபேனோடு தான் 2 பேர் உட்காந்துருக்குறாங்க அந்த கண்ணாடியிலே, பசுக்குள்ளேயே அந்த கண்ணாடி ஒளியில் தெரிகிற கண்ணாடியில். அதான் ஐயா காட்சி அளிச்சிருக்கிறார். வியாழக்கிழமை வந்த மறு வியாழக்கிழமையே அவர் காட்சி அளிச்சிருக்கிறார் பையனுக்கு. காட்சி அளித்ததுக்கு அதுலேருந்து எனக்கே ரொம்ப உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. பிள்ளை சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே சித்தர்கள் அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே காட்சிகள் கொடுக்க மாட்டார். மைதிலியின் அனுபவம் வேறு விதமாக இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஐயாவின் தரிசனத்தை நான் பார்க்கிறேன் என்கிறார் அவர். சிதம்பரம் பெரியசாமிகளை நம்பியவர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை எனவும் கூறுகிறார் மைதிலி. இன்னைக்கு நாங்கள் வரணும்னா அவர் நினச்சதான் முடியும், நான் நினைக்க தான் முடியும். அதை செயல்படுத்துறது அவர்கிட்ட தான் இருக்குது. நான் வரணும் நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் அவர் தான் நிறைவேற்றி வைக்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்களை சந்தோஷப்பட கற்றுக்கணும் எல்லாரும். அதை உணரவும் கற்றுக்கணும். போகணும் அலங்காரம் இதுன்றத விட நீங்கள் 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். எல்லாருக்கிட்டையும், சாமிக்கிட்டையும் சரி, நீங்கள் அங்கேயும் சரி, மனசார உட்காந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடுவாங்க. அவங்க ஏதாவது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா. அதனால அது அவங்க படைச்சவருக்கு தெரியும். நம்மளை படைச்சது அவர் தான். இந்த குழந்தை எப்படி இருக்கணுன்றது அவருக்கு தான் தெரியும். இந்த குழந்தை எப்படி வளரணுன்றது அவருக்கு தான் தெரியும். என் பேர் ஸ்ரீலதா. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். 2 வருஷமாக வரணும்னு நினச்சேன், வரணும்னு நினச்சேன், வர முடியல. தியானம் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது.
மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஞானத்தை தேடுபவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக சிதம்பரம் பெரியசாமிகள் இருக்கிறார். விஜயா என்பவரை சந்தித்த போது ஐயாவை பார்த்ததும் அழுதுட்டேன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு என கேட்டப்ப எனக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் என்றார் நன்றி பெருக்குடன். வந்தியுமே ஐயாவை பார்த்துட்டு எனக்கு அழகு தான் வந்துருச்சு. ரொம்ப தெரில, எனக்கு ஒரு பரவசமாயிடுச்சு. அவர் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் அப்படியே அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு வந்துட்டேங்க. மனசு ஒரு இது இறுக்கமாக இருந்தது. இப்போ வந்து லேசாக அப்படியே பூ மாதிரி நல்லா மென்மையாக அப்படியே இதுவாக இருக்குது. அவரோட அருள் கிடைச்சா போதும், நான் எதுவுமே வேண்டல அவர்கிட்ட. நான் ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு உடம்பு பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு, அது கட்டி இது மாதிரி இதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து எல்லாமே கிளியர் ஆகி நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். அது முன்னாடியே இருந்தது, இது இப்போ இங்கே வந்துட்டு போனேன், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ நல்லா இருக்கேன். அவரே எல்லாமே சரி பண்ணுறாரு. அப்போ உங்களை மட்டும் வந்து பார்த்துட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், அவ்வளோதான். தன்னை தேடி வரும் அன்பர்களின் குறைகள் அனைத்தையும் தீர்ப்பவராக இருக்கிறார் சிதம்பரம் பெரியசாமிகள். திருச்சி அரியப்பாக்கத்தை சேர்ந்த முனியப்பன் பெரியநாயகி தம்பதிக்கு பிறந்த சிதம்பரம் பெரியசாமிகளின் இயற்பெயர் வீரசாமி என்பதாகும். 7 வயதிலேயே சிவனை கெட்டியாக பிடித்து கொண்டாராம். 12 வயதிலிருந்து எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பயணித்த சிதம்பரம் பெரியசாமிகளுக்கு சிவத்தொண்டு புரிவதே ஒரு லட்சியமாக இருந்தது. விருதாச்சலம் சிவன் கோவிலில் சில காலம் தங்கியிருந்த வீராசாமி அங்குதான் தீட்சை பெற்றிருக்கிறார். மகான்கள் எப்போதும் ஒரே இடத்தில் தங்குவதில்லை, நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்த நகர்தல் என்பது தனக்கான இடத்தை தேடுவதாகவே இருக்கும். அப்படி அவர் வேளச்சேரி தண்டீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்தபோது இதுதான் தனக்கான இடம் என்பதை கண்டு கொண்டார். ஆனால் தண்டீஸ்வரர் ஆலயம் 1000 ஆண்டுகளாக பராமரிக்கப்படாமல் பாழடைந்து கிடந்தது. வாழ்க்கையை சிவத்தொண்டுக்காகவே அர்ப்பணித்தவருக்கு சிதிலமடைந்து கிடந்த தண்டீஸ்வரர் ஆலயம் பெரும் கவலையை ஏற்படுத்தியது. சிவனின் ஆலயம் இடிந்து கிடக்கலாமா என வேதனைப்பட்டார். ஒரு நாள் தூக்கத்தில் கனவில் வந்த அம்பிகை சிவனின் ஆலயத்தை உன்னால் தான் எடுத்து கட்ட முடியும் என கூறி மறைந்துவிட்டார். கண்விழித்து பார்த்தவருக்கு பெரும் நிம்மதி ஏற்பட்டது. காரணம், உன்னால் முடியும் என அம்பிகையே சொல்லிவிட்ட பிறகு எதை நினைத்து அஞ்ச வேண்டும் என நினைத்தார் சிதம்பரம் பெரியசாமிகள். கையில் ஒரு அணா கூட இல்லை. வெறும் கையால முழம் போட முடியாது. அதிலும் கோவில் பராமரிப்பு பணி ரொம்பவே செலவு பிடிக்கக்கூடியது. சிவனின் ஆலயத்தை சீரமைக்க போகிறேன் அப்படின்னு சாமிகள் சொன்னப்ப மக்களின் பார்வை வேறாக இருந்தது. ஒரு வெள்ளை வேட்டியை தவிர வேறு எதுவும் இல்லாத நீயா கோவிலை கட்டப்போகிறாய் என்பதே அந்த ஏளன பார்வையின் அர்த்தமாக இருந்தது. ஆனால் சிதம்பரம் பெரியசாமிகள் மனம் தளரவில்லை. ஊராக சென்று சிவ ஆலயத்தை எடுத்து கட்டப்போகிறேன், பணம் கொடுங்கள் என பிச்சை எடுக்க தொடங்கிவிட்டாராம். சிலர் கொடுத்த பணத்தை வைத்து சிறிய அளவில் வேலைகளையும் ஆரம்பித்து விட்டார். ஆனால் அதிசயங்கள் அப்போதுதான் நிகழ்ந்தன. கோவிலில் வேலை செய்தவர்களுக்கு சிதம்பரம் பெரியசாமிகளிடம் கொடுப்பதற்கு பணமில்லை. வேலை செய்தவர்கள் கூலி கேட்டபோது திருநீரை மட்டுமே ஊதியமாக கொடுத்தாராம். வீட்டிற்கு சென்று அந்த திருநீரை திறந்து பார்த்தவர்களுக்கு பெரும் ஆச்சரியம். அந்த திருநீர் பணமாகவும் தங்கமாகவும் மாறியிருந்தது. மறுநாள் கோவில் வேலையை இலவசமாக செய்து தர ஆள் கிடைக்க மாட்டார்களா என சிதம்பரம் பெரியசாமிகள் கவலையோடு காத்திருந்த போது ஏராளமான மக்கள் நான் நீ என போட்டி போட்டுக்கொண்டு வரிசையில் வந்து நின்றார்கள். 1000 ஆண்டுகளுக்கு யாரும் கட்டாத இருந்த சிவன் கோயிலை தந்தையாகிய சர்க்குரு சிதம்பர சுவாமிகள் அவர்கள் விபூதி கொடுத்து கட்டினார். கையில் அவங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி விபூதி கொடுத்து கட்டினார். நல்லா உழைக்கிறவனுக்கு ஏற்ற மாதிரி தங்கம் வந்தது. சோம்பேறியாக படுத்துருந்தவனுக்கு ஏற்ற மாதிரி தங்கம் வந்தது. அவங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி தங்கம் வந்தது. புரியுதா உங்களுக்கு? அப்படி கட்டப்பட்ட கோவில் தான் சிவன் கோவில். அதாவது திருநீர் பணமாகவும் தங்கமாகவும் மாறியது பற்றி ஒரே நாள் இரவில் வேளச்சேரி முழுவதும் பரவிவிட்டது. தண்டீஸ்வரர் கோவிலில் பிச்சைக்காரன் போன்ற உருவத்தில் இருப்பது சாதாரணமானவர் இல்லை அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அப்புறம்தான் ஏழைகள் முதல் பணக்காரன் வரை அனைவரும் திரண்டு வந்திருக்காங்க. ஒரு தடவை சாமிகள் கோவிலில் படுத்திருந்தப்ப அவருக்கு நிழல் கொடுப்பதற்காக பாம்பு ஒன்று படம் எடுத்து நின்னதை பார்த்திருக்காங்க. சாமிகளுக்கு பாம்பு குடைப்பிடித்த சம்பவத்துக்கு பின்னாடி அவரை மாபெரும் மகானாக நம்ப தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு தண்டீஸ்வரர் கோவில் சாமிகள் நினைச்சது போலவே சீரமைக்கப்பட்டு மக்களின் வழிபாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த சிவன் கோயிலை கட்டி முடிச்சு தேர் வச்சு, அது கிழக்கு மாட வீதின்னு இன்னும் இருக்கும். அந்த கிழக்கு மாட வீதி தான் தேர் நின்றுது. தேரடி தெருன்னு ஒன்று அங்கே தான் தெருவே அது தேரடி தெரு நின்றதுனால கிழக்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி, மேற்கு 3 மாட வீதி தான் இருக்குது. அம்பாள் பார்த்தா தெற்க பார்த்த மாதிரி இருப்பா, சிவலிங்கத்தை பார்த்தா கிழக்க பார்த்த மாதிரி இருக்கும். தந்தையால்
அதை ஸ்தாபிதம் பண்ணி தந்தை பேரில், அதாவது சிவபெருமான் பேரில் தந்தை பல பாடல்களும் பாடியிருக்கார். அத்தனையும் தெய்வீகமான பாடல், பக்தி பாடலில் தெய்வீகமான உள்ளுணர்வான பாடல்கள். சிதம்பரம் பெரியசாமிகள் ஒருபோதும் பணத்தை கையால் தொடமாட்டாராம். ஒரு வேட்டியை தவிர சொந்தம் என எதையும் அவர் வைத்துக் கொள்ளவில்லை. தலை முதல் கால் வரை சிவ அருளால் மட்டுமே நிரம்பி அவர் இருந்தார். பற்றறுப்பவனே சிவனை அடைய முடியும் என்று தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் போதித்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் மக்களோட நோய்களை தீர்ப்பதிலும் சாமிகள் வல்லவராக இருந்திருக்காரு. 1850களில் சென்னை ஆற்காடு நவாப்புகளின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அப்போ தீராத நோயால் சிரமப்பட்டு வந்த ஆற்காடு நவாப் சிதம்பரம் பெரியசாமிகளை தேடி வந்த போது திருநீரால் குணப்படுத்தி நவாப்புக்கு அதிசயங்களை காண பண்ணியிருக்கிறாரு. ஒரு நவாப்புக்கு வயிற்று வலி, தீராத வயிற்று வலி. அந்த நவாப்பு குதிரையை விட்டுட்டு, இதுதான் அந்த நவாப்பு தோட்டம், ஐஐடி புல்லா நவாப்பு தோட்டம். அந்த நவாப்பு இறங்கி வந்து ஐயா காலில் நெடுக்க விட்டு, எனக்கு தீராத வயிற்று வலி ஐயா அப்படின்னு அழுதுகிறான். போடா சரியாக போச்சுன்னா, அவனுக்கு அப்போது வயிற்று வலி சரியாக போச்சு. அவன் 10 ஏக்கர் இடம் எழுதி கொடுத்துட்டான். அதில் தென்னை மரம் எல்லாம் நிறைய இருந்தது. ஐயா நிறைய சித்துகள் செய்துகிறார். சாமிகள் தண்டீஸ்வரர் ஆலயத்தில் தங்கியிருந்த போது எண்ணற்ற சித்து வேலைகளையும் செய்திருக்கிறார். அஷ்டமா சித்திகளை அறிந்து வைத்திருந்தார். கூடு விட்டு கூடு பாய்வது அவருக்கு கைவந்த கலையாக இருந்தது. நினைத்த மாத்திரத்தில் எங்கும் சென்று வரும் வல்லமை அவருக்கு கைகூடி இருந்தது. யார் வீட்டில், எல்லார் வீட்டில் கேட்பாங்க. யாருன்னா ஒரு வீட்டில் சாப்பாடு கேட்பாரு, அந்த வீட்டில் அன்றைக்கினாவோ இல்லைன்ட்டுக்கிறாங்க. எல்லார் வீட்லையும் கேட்க மாட்டார், சோதிப்பார். இல்லைன்ட்டுக்கிறாங்க. இவர் வந்துட்டார். அவங்க போய் பானை திறந்து பார்த்தா உண்மையிலேயே சோறு இல்லை, வடித்த சோறு இருந்தது. இல்லை சரின்னு சொன்ன உடனே இல்லாதே போயிடுச்சு. அதன் பிறகு சர்க்குரு இங்கே வந்துட்டார். புரியுதா? அப்படியே வந்திருக்கும் போது ஐயா கிட்ட வந்து காலில் விழுந்து, நான் தெரியாமல் சொல்லிட்டு ஐயா, ஏதோ ஒரு இடத்துல போ சோறுக்குது போ அப்படின்ட்டார். நான் கொஞ்சம் இனிமேல் வீட்டுக்கு நான் சோத்துக்கு வர மாட்டேன்ட்டார். எப்படியே ஒரு கட்டத்தில் ஜீவசமாதி ஆகப்போறேன்னு சாமிகள் சொல்லியிருக்காங்க. அதன்படி 1858ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி விசாக நட்சத்திரத்தில் சிதம்பரம் பெரியசாமிகள் ஜீவசமாதி ஆனார். அந்த நிகழ்வில் ஆற்காடு நவாப் தனது அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்களுடன் கலந்து கொண்டாராம். ஜீவசமாதி ஆன பின்னாடியும் ஏராளமான அற்புதங்களை செய்து வருகிறார். குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு அவர் உடனடி நிவாரணம் அளிப்பார் என்கிறார் உத்தம சீடர் செல்வமணி. எத்தனையோ பேருக்கு இன்னமும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அவங்க அத்தனை பேருமே ஐயா கிட்ட பிரார்த்தனை பண்ணி குழந்தை பாக்கியம் உண்டு. 1946 ஒருத்தருக்கு குழந்தை பிறந்துக்குது பிரார்த்தனை பண்ணி. வெட்டவெளி, அதுக்கு முன்னாடி வெட்டவெளி தான். அப்புக்குட்டி செட்டியார் என்ற குடும்பத்துக்கு வாரிசு வந்த உடனே அவங்க கரிகல் மண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் கரிகல் மண்டபம். அந்த கரிகல் மண்டபம் அப்போ பார்த்தீங்கன்னா உயரமாக இருந்தது. இந்த இடம் நீ நிற்கிற இடம் 20 அடி பள்ளம், கொட்டி கொட்டி மண்ணை கொட்டி கொட்டி தூக்கிட்டோம். அதெல்லாம் இப்போ வந்து கை கட்டுற அளவுக்கு வந்துடுச்சு அந்த மண்டபம்லாம். இப்போ புரியுதுங்களா? அந்த மாதிரி ஐயா நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, யாருக்கும் தீங்கு பண்ணதே கிடையாது. சிதம்பரம் பெரியசாமிகளின் ஜீவசமாதியில் ஐயாவை பற்றி பகிர்ந்து கொள்ள ஏராளமான அனுபவங்களை வைத்திருக்கிறார்கள். பொதுவாக சித்தர்களின் ஜீவசமாதிக்கு எளிதாக சென்றுவிட முடியாது என சொல்வார்கள். அதை உறுதிப்படுத்தினார் நரேன் கார்த்திகேயன் என்பவர். இந்த ஆலயத்தோட பக்கத்திலேயே இருந்தாலும் என்னால் வர முடியல அப்படிங்கிறார் நரேன். ஆக்சுவலாக நான் வந்து இங்கே ஒரு 4 months முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்தேன். அந்த வரப்போ அவ்வளோ தரங்களை தாண்டி ஒரு கீழே விழுந்து ஏஞ்சி அப்படி தான் வந்தேன். ஐடியாவே கிடையாது, பிளான்டே பண்ணல. சரி இப்படிக்கா போகிறோமே, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் நான் ஆக்சுவலாக இங்கே தான் இருக்கிறேன். ஆனால் வரணும் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் இது வரலாம் வந்ததே கிடையாது. சரி ஓகே பார்ப்போமே திரும்புகிறேன். கரெக்டாக வந்து ஒரு வண்டி வந்து இடித்து லைட்டாக ரத்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா வண்டி நிறுத்திட்டு உள்ளே வரேன். அப்போன்னு பார்த்து ஒரு ஐயா வந்து சைல்ட் லாக் போட்டு பார்ப்போம் தம்பின்றாரு. அதனால் உள்ளே வரத்துக்கே அவ்வளோ தடங்களை தண்ணி தான் வந்தேன். சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு ஐயா இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஐயாக்கு ஏதாச்சும் வாங்கி தரலாமான்னு சொல்லிட்டு. அவர் மாதிரி தொன்னை, அப்புறம் வந்து வேஷ்டி வாங்கி தரலான்னு சொன்னார். சரிங்க, ஏன்னு ஒரு 4 நாளில் வேஷ்டியோட வரேன்னு சொன்னேன். கரெக்டாக 4 மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் வரேன். யார் நினச்சாலும் சரி, உள்ளே இருக்க ஐயா நினச்சா மட்டும்தான் வந்து போக முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வர ட்ரை பண்ணுங்கள். வந்தீங்கன்னா உங்களால் நீங்கள் பேசணுன்னு வந்தால் கூட உங்களால் எதுவும் பேச முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வாங்க. வரப்போ ஏதாச்சும் தொன்னையோ இல்லை அரிசி, மோஸ்ட்டாக இங்கே பச்சை அரிசி தான் வாங்குவாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் நல்லது நடக்கும் அண்ட் கர்மாவும் குறையும். சென்னை இஎஸ்ஐ மருத்துவமனையில் மருத்துவ பேராசிரியராக பணியாற்றி வரும் சிவ உமையால் பிரேமாவதி என்பவரை நாங்கள் ஐயாவின் ஜீவசமாதியில் சந்தித்தோம். அவருக்கும் அற்புதம் செய்திருக்கிறார் சிதம்பரம் பெரியசாமிகள். எப்போ ஒரு சித்தருடைய குரு பூஜைக்கு போனாலும் சித்தருடைய பிரசாதத்தை சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருக்கும்.
அதனால் நான் வந்து திருவண்ணாமலை கிரிவலத்தை முடிச்சுட்டு பஸ் ஏறி எப்படியாவது நம்ம சித்தருடைய குரு பூஜைக்கு ஒரு 1 மணி 2 மணிக்கெலாம் போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு சுவாமியுடைய பிரசாதத்தை சாப்பிடணும்னு வந்தேன். ஆனால் நான் கரெக்டாக வர நேரம் மணி 2 ஆகிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா பிரசாதம் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா கேட்குறாங்க, சாமியை தரிசனம் பண்ணிட்டியாமன்னா, நான் சாமியை தரிசனம்லாம் பண்ணலை, ஐயாவை தரிசனம் பண்ணலை, தரிசனம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பசி, அதாவது 50 ரூபா கொடுத்து நம்மளால் வெளியில் சாப்பிட முடியும். ஆனால் இருந்தாலும் சித்தருடைய பிரசாதத்தை அன்றைக்கி சாப்பிடணுன்றது என்னுடைய வேட்கை. அருட்பிரசாதம் இல்லைங்களா? அப்போ நான் மேலே வந்து உட்கார்றேன், சாப்பாடு இல்லை, எல்லாம் பாத்திரத்தை எல்லாத்தையுமே வழித்து எடுத்துட்டாங்க. அப்போ திடீர்னு ஒரு இளைஞர் என்னை கூப்பிட்டாரு, வாங்க அப்படின்ட்டு, சாப்பிடுங்க வாங்கன்ட்டு. இருக்கட்டுங்க ஐயா, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் உங்களுக்காக வாங்கி வச்சுருக்கீங்க. இல்லை 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 இல்லை, நான் ஏற்கனவே வந்து ஒரு சாப்பாடு எக்ஸ்ட்ரா தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் குருவை நல்லா தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன், சிதம்பரம் பெரிய சுவாமிகளை. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு உள்ளுணர்வுலேருந்து அவர் சொன்னார், ஒரு அடியார் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரசாதத்தை வாங்கி வைன்னு அவர் உள்ளத்துலேருந்து சொன்னார். அதனால் நான் வாங்கி வச்சுருக்கேன், அது நீங்கள் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருட்பிரசாதத்தை கொடுத்தாருங்க. அவ்வளோ மன நிறைவோடு நான் வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அவ்வளோ மன நிறைவோடு. இப்போ சொல்லுங்கள், சித்தர்கள் வந்து சூட்சமமாக இல்லாத இடம் ஏது? அவர்கள் வேணால் நமக்கு தூளமாக காட்சி தரவில்லை என்றாலும் அவர்கள் சூட்சுமமாக இந்த இடத்துல நிறைந்து உள்ளார்கள். நாம் எங்கே நின்று அவர்களை அழைச்சாலும் நிச்சயமாக நம்முடைய அந்த எண்ணத்தையும் நம்முடைய வேண்டுதல்களையும் அவர்கள் எங்கிருந்தாலும் பூர்த்தி செய்வார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. சிதம்பரம் பெரியசாமிகள் தண்டீஸ்வரர் குறித்து பல பாடல்களை இயற்றியுள்ளார். இந்த பாடல்கள் அனைத்தும் உபதேச உண்மை என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த பாடல்கள் அனைத்தும் 18 சித்தர்களால் இயற்றப்பட்ட பாடல்களைப் போல தத்துவங்களும் மர்மங்களும் உடையவை. அந்த மர்மங்கள் அனைத்தும் தியானத்தில் மட்டுமே புரிந்து கொள்ளப்படக்கூடியவை என்கிறார்கள். அதனால்தான் அவரது ஆலயத்தை நாடி மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். சிதம்பர பெரியசாமிகள் ஆலய வளாகத்தில் சாமிகளுக்கு சேவை செய்து மறைந்த அம்பலவான சாமிகளுக்கும் ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது தத்தாத்திரேயர், ஆஞ்சநேயர் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களுக்கும் சன்னதிகள் இருக்கின்றன. வாருங்கள், நாமும் ஒருமுறை ஐயாவை தரிசித்து வருவோம்.